summer holidays kannu. Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. Beauty 90. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் 90. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Namita 1 to 10 Namita தான். மேரேஜ் அப்புறம் உடனே 2018ல அவர் ஐயப்ப சுவாமி மாலை சபரிமாலா போட்டாச்சு. அப்போ 2 மாசம் என் பக்கத்துல வரக்கூடாது, எனக்கு தொட்டக்கூடாது, எனக்கு ஜான் பேபி லவ் கூப்பிடக்கூடாது, எனக்கு சுவாமி கூப்பிடணும், ஓகேயா அப்படி. ஸோ அப்புறம் 2 மாசம் அப்புறம் எனக்கு லைஃப் டைம் படுக்கம் ஆயிடுச்சு. சுவாமி எனக்கு தெரிஞ்சு நமிதா மேம் கல்யாணம் பண்ணிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு 2 மாசம் ஒரு ஆள் விரதம் இருந்திருக்காருன்னா இவரை விட ஒரு கட்டுப்பாடா ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கண்டிப்பாக பண்ணே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்வீட் பண்ணாங்க, அந்த குஜராத்தி டிஷ். அதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆனீங்க. ஓகே, அதில் அதை நான் சொல்கிறேன்ல, அந்த டிஷ் என்ன சொல்கிற ஓகேலே தெரியுது சார். ஏன் குக்கிங் அளவுக்கு அந்த டிஷ் என்னன்னே நமக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஷ் காமிக்கிறேன், சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டீங்க, அது ஸ்வீட்டா இருக்கு, சால்ட்டா இருக்கு, பெப்பரியா இருக்கு, என்ன இருக்குன்னு. அது என்ன டிஷ் மேடம்? கடைசி அது ஸ்வீட் டிஷ். மேரேஜ் அப்புறம் நீங்க ஹஸ்பண்ட் வீட்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் இப்போ கிட்ஸுக்கு தேவையான பேபி ப்ராடக்ட் அவங்களுக்கு பேசிக்காக கம்ப்ளீட்டாக வந்து இனி வரைக்கும் ஆக்சுவலி நான் என்னோட அந்த சைடு இன்வால்மெண்ட் வந்து 10% தான். ஹோம்மேட் செரலக், நம்ம செரலக் ரெடிமேட் கூட வரும், ஆனால் அது கிடையாது. நான் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் எல்லாம் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் அதெல்லாம் எப்படி காஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி அதுதான் மட்டும் அவருக்கு கொடுக்கணும். இப்போ கூட என் குழந்தைக்கு நான் அது சாப்பாடு தரேன். நமிதா நன்றி, நமிதா நன்றி, நமிதா நன்றின்ற மாதிரி. ஸோ ஃபார் கிவிங் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் எமோஷனல் மெமரிஸ், லைக் யூனோ, டு செரிஷ், டு பி எ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐ தேங்க் யூ ஆல்வேஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். அவ்வளோதான். ரொம்ப సోకాకిందే హస్బెండ్ గారు. So Vanakkam and a very warm welcome Studio One Entertainments, FA Etrajulu Naidu, SVTV Smart Home Decors வழங்கக்கூடிய Celebrate Meet and Greet with Namita அவர்கள், Digital Partner Siniyolagar. Conversation start பண்றதுக்கு முன்னாடி I would like to ask you, நீங்க வந்தோனே அந்த மச்சான் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாரும் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ஆமா, வேற டாக் ஸ்டார். அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறையா வாட்டி நான் என்ன பார்த்தேன், லைட் மேன் இருக்கும், கேமராமேன் இருக்கும், அவர் எல்லாம் நடுவில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது மச்சான் அந்த லைட் சரி பண்ண அந்த பேபி கொஞ்சம் மச்சான் மச்சான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ நான் கொஞ்சம் மாதம் அதை கேட்டேன். அப்புறம் நான் ரொம்ப க்யூரியஸ் ஆகிட்டேன், அதுக்கு என்ன அர்த்தம். அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு கேட்பேன், என்னம்மா இதுக்கு என்ன அர்த்தம். அப்புறம் அவர் சொன்னார், மச்சா மீன்ஸ் ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு அப்படி. அப்புறம் ஓகே, ஐ செட் ஓகே தென் இவர் என் மச்சான், இவர் என் மச்சான், இவர் என் மச்சான். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஹார்ட் மச்சானா அது யாராக இருப்பாங்க? யார் ஆக்சுவலி இப்போது என் ஹஸ்பண்ட் தான் என் மச்சான். சௌத்ரி அவர்கள் இல்லையா? ஆமாங்க, ரைட். ஐ திங்க் அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மேடைக்கு வரப்போறாரு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாரு. ஸோ இன்னைக்கு நமிதா அவர்கள் வந்து
ஒரு அழகான ஒரு ஃபேமிலி பர்சனாக மாறி இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒய்ஃபாகவும் சரி, ஒரு மம்மியாகவும் சரி, தன்னுடைய கடமைகளை அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சினிமா பர்சனாலிட்டியாகவும் இப்போவும் எல்லாருக்குமே தெரியுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக தன்னுடைய பஞ்ச் ஆஃப் ஹாப்பினஸாக இருக்கக்கூடியது த ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சௌத்ரி அவர்கள். லெக்ஸினமேன் அவருக்காக ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவாக எது இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியம், அதை தாண்டி திருமணத்தில் ஒரு அழகான ஒரு பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் த லிவிங் எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஸோ மச் சௌத்ரி ஃபார் பீயிங் ஹியர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 90s கிட்ஸ் பசங்களும் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரே ஆள் அண்ணன் சௌத்ரி அவர்கள். ஆமாம், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். இவர் இந்த ஒரு சீக்ரெட் மட்டும் நான் சொல்லிடுறேன் மேம். யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் ஒரு பொண்ணு என்ன சொல்லுவாங்க? சரின்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. சௌத்ரி சார் வந்து பயங்கரமாக ஒரு செட்டப் போட்டு நமிதா மேம் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. வில் யூ மேரி மீ அப்படின்னு. நமிதா மேம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நெசமாத்தேன் ஜூரியாடா நீ வச்சு சமாளிச்சிருவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு டஃபஸ்ட் பர்சனாக இருந்தவங்க இன்னைக்கு அவங்கள அம்மாவா பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அம்மாவாகவும் இருந்து பார்த்துக்கிற சௌத்ரி சாரை உங்கள் முன்னாடி அடையாளப்படுத்துறதுக்கு அறிமுகப்படுத்த நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ. ஸோ அந்த ப்ரொப்போசல் பற்றிலாம் சொன்னாங்க. எனக்கு உடனே ஒரு ஆசை வந்தது. இதே மேடையில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி லைவாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி நாங்கள் பார்த்தோம். ஆனால் இது புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி மேடம்க்கு ஒரு லவ் ப்ரப்போசலோடு ஆரம்பிக்கலாம். பண்ண சொல்லலாமா? தமிழ்லேயே நமக்காக லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறார் சௌத்ரி சார். நீங்கள் வணக்கம் தான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்துருவோமே, நீங்கள் கோச்சுப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் தான் தமிழ்லேயே சார் பொக்கே ரெடி பண்ணிட்டோம் சார். ரெடி முத்து, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே சைடு போயிடுவோம். முத்து, இது லவ் ப்ரப்போசல்னு கிடையாது, ஒரு எமோஷனல் பாண்டிங் ப்ரப்போசல். அவ்வளோதான். போதும் சார், அது போதும் சார். குமுதா ஹாப்பி. 2 பியூட்டிஃபுல் சன்ஸ் கிருஷ்ணா ஆதித்யா, கியான் ராஜ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கூட ரொம்ப டஃப்பான பர்சன். நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப பெக்யூலியராக பார்ப்பேன். ஸோ நிறைய டைம் இரிட்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. ஓகே, நான் ரொம்ப டஃப்பான டிசிஷன்ஸ் எடுக்கும்போது எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கேஷுவலாக இது நல்லா இருக்குது பண்ணுங்க, இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, இது பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு பேக்கப் ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் எவர் கிரீன் குவீன் நமிதா. ஓகே, அதோட ஸ்டேட்டஸ் லைக் யூனோ குவீன் ஷேர்ஸ் த ஸ்பேஸ் வித் கிங்ன்ற மாதிரி அந்த அன்பு, அந்த பாசம், அதெல்லாம் உங்கள் மச்சான்ஸ் எனக்கும் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ ஆஸ் எ ஃபாதராக அந்த மோமெண்ட் என்ஜாய் பண்ணும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு டியூனாக ஓடும், நமிதா நன்றி, நமிதா நன்றி, நமிதா நன்றின்ற மாதிரி. So for giving all this beautiful emotional memories, like you know, to cherish. நம்ம நிறைய சண்டை கூட பண்ணியிருக்கோம், அதுக்கும் இட்ஸ் பார்ட், அதுக்கும் நன்றி. பிகாஸ் நம்ம சண்டை போடும்போதெல்லாம் நம்ம மோர் ஸ்ட்ராங் ஆகிருக்கோம். மோர் ஓவர் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நம்பி என்ன ஓகே சொல்லி இன்னும் கூட ட்ராவலுக்கு வந்திருக்கிறதுக்கு, என் ஜர்னியில் நீங்கள் வந்திருக்கிறதுக்கும் நன்றி. ஸோ மோர் ஓவர் ஒரு கன்க்ளூஷனாக ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும்னா, டு பி எ பார்ட் ஆஃப் மை லைஃப், ஐ தேங்க் யூ ஆல்வேஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். அவ்வளோதான். தேங்க்யூ சார். உங்களை அமர வச்சு நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ, நமிதா அவர்களை செல்லமாக வீட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? எங்கள் எல்லாரையுமே செல்லமாக மச்சான் அப்படின்னு கூப்பிடுறாங்க, நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? நாங்கள் வந்து ஜான் அன்னு கூப்பிடுவேன். ஜான் அப்படின்னா லைஃப் ஆர் உயிர். நான் அவருக்கு சுவாமி கூப்பிடுவேன். ஓகே, சுவாமி. சுவாமி, ஆஹா. அது ஏன்னா மேரேஜ் அப்புறம் உடனே 2018 அவர் ஐயப்ப சுவாமி மாலை, சபரிமாலா போட்டாச்சு. அப்போது 2 மாதம் என் பக்கத்தில் வரக்கூடாது, எனக்கு தொட்டக்கூடாது, எனக்கு ஜான் பேபி லவ் கூப்பிடக்கூடாது, எனக்கு சுவாமி கூப்பிடணும். ஓகேயா?
அப்படி. ஸோ அப்புறம் 2 மாதம் அப்புறம் எனக்கு லைஃப் டைம் படுக்கம் ஆயிடுச்சு. சுவாமி எனக்கு சுவாமி, தெரிஞ்சு சுவாமி அப்படிதான். நமிதா மேம் கல்யாணம் பண்ணிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு 2 மாசம் ஒரு ஆள் விரதம் இருந்திருக்காருன்னா இவரை விட ஒரு கட்டுப்பாடா ஆனால் தமிழ்நாட்டிலே கிடையாது, இல்லை இந்தியாவிலே கிடையாது. அதனால தான் நீங்கள் நமிதா மேமுக்கு தகுதியான ஆள் ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணிருக்கீங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்து ஒருத்தர் ஆர்வமா கூட்டத்துல இருந்து வந்து நானும் ப்ரப்போஸ் பண்ண நின்றுருக்காங்க மேடம். என்ன மேடம் பண்றது அவங்கள? இன்வைட் பண்ணுங்க ப்ளீஸ். மேடம் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா? அதை பார்த்து நான் ஃபீல் பண்ணி எனக்காக ப்ரப்போஸ் பண்றாங்களா? லெட்ஸ் see. லெட்ஸ் see. சார் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. என்ன வந்து சொல்லிட போறாங்க? எல்லாம் பெய்டு ப்ரமோஷன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி கிடையாது. நிகழ்ச்சி இதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். Now is the time to talk about your love story. எனக்கு தெரியும் நீங்கள் அவங்கள மீட் பண்ணது, ப்ரப்போஸ் பண்ணது, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கேரவனில் பேசிகிட்டு இருந்தோம். பட் அதை தாண்டி 2 பேர்ட்டையும் குவிக்காக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நமிதா அவர்களை பார்த்தோன்னே அவங்க இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் ஒரு குவாலிட்டிஸாகவே உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும், லைஃப் லாங் அது இருக்கணும்னு தோணியிருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். அப்படி உங்களுக்கு சௌத்ரி அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டிஸ் லைனாக எங்களுக்காக, அதே மாதிரி சௌத்ரி அவர்களுக்கு நமிதா அவர்கள்ட்ட பிடிச்ச விஷயம். நான் மீட் பண்ணும்போது வந்து நமிதா அவ்வளோ பெரிய ஹீரோயின், அவ்வளோ ஃபேன்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக மைண்ட்லேயே வரல, ஜீரோ. ஆக்சுவலி நாங்கள் யூஸ்வலாக காலேஜில் இல்லைன்னா வெளியில் ஒர்க்கில் பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் ஆகும், அப்படி தான் அந்த ஆக்ட்ரஸ் என்ற டேக் என் மைண்டில் ஃபஸ்ட்டு வரல. ஆக்சுவலி நான் அது ரியலைஸ் பண்ணது ஆஃப்டர் மேரேஜ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான். இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, ஐயோ நான் ரொம்ப கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக தான் நான் ஃபீல் பண்ணி, படத்தில் காமிக்கிறது வேறு, இவங்க வேறு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஹோம்லி, ஜென்யூன், அத்தன்டிக், ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும், அந்த எசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் நான் ஓகே, ஒரு நல்ல இதுக்கு என்ன வேணும், ஒரு கோபம் இருக்கும், சில ஷார்ட் டெம்பர் இருக்குது, பட் அது தாண்டி மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ உடனே ஐ ஃபெல்ட் ஹாப்பி. அந்த ஆக்ட்ரஸ் டேகே எனக்கு வரல ஆக்சுவலி. எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்தோடனே உடனே கட்டினா இவ்வளோ தாண்டா கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க எனக்கு வேணான்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஒரு கண்டிஷன் நானே வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் சொன்னாலும் பண்ணாலும் ஓகே சொல்லிடுவாங்க. அப்படி வேண்டாம், கொஞ்சம் அப்பப்போ டஃப்பாக இருக்கணும், அப்பப்போ சாஃப்டாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அப்போ நமிதா அவர்கள் வீட்டில் ரக்கட் கேர்ளா? ரக்கட் கேர்ள் இல்லை, சாக்லேட் கம் ரக்கட், ஒரு கொலாபரேஷன். எப்படின்னா யோசிக்கிறதுல வந்து ஷீ இஸ் வெரி ஷார்ப். நான் 100 இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வேணும்னா 100 ஐடியாஸ் சொல்லுவேன். அடுத்து நானே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் இதில் எது நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் இவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க, இது இருக்குல்ல நீங்கள் அது ஸோ அந்த விஷயம் சொல்கிறேன். வீட்டில் அவங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்களா இல்லை கொஞ்சம் கூல் டைப்? வீட்டில் எல்லாம் ரொம்ப சில்லு. சார் அடித்தோடனே 6 அடிச்சிட்டாரு, நிறைய குவாலிட்டிஸ்லாம் சொல்லி. இப்போ உங்களுடைய டர்ன். 6 4 நாங்கள் செக் பண்ண போகிறோம். என்னென்ன ரொம்ப பிடிச்சது சார்ட்ட? ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்லே தான் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேசும்போது இன்ட்ரொடக்ஷனுக்காக நம்மளோட காமன் ஒரு எக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அவர் சொல்லிகிட்டே இருக்கோம், நான் அப்படி டிக் மார்க் என் மென்டல் நோட்டில் அப்படி டிக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ ட்ரெக்கிங் பிடிச்சிருக்கு டிக், ஓ நேச்சர் பிடிச்சிருக்கு டிக், ஓ அவருக்கு குக்கிங் பிடிச்சிருக்கு, எனக்கு ஈட்டிங் பிடிச்சிருக்கு. அது மட்டும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இருக்குது அது மாதிரி எல்லாம் எசென்ஷியல்ஸ் எல்லாம் டிக் 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 இருக்குது. வேற என்ன அவருக்கு அம்பிஷன் இருக்கணும். எனக்காக எப்போவுமே நான் வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டேன் அந்த டைமில், இஃப் ஐ மேரி சம்வன் ஓகே என்ன இருக்குது போயிட்டே இருக்குது அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. அம்பிஷன் இருக்கணும், நான் இது பண்ணணும், இது என் வாழ்க்கையில் ஒரு கோல் இருக்குது, ஐ ஜஸ்ட் ஹாவ் டு அச்சீவ். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். கம்ப்ளைண்ட் ரொம்ப பண்ணக்கூடாது. எனக்கு நெகட்டிவ் ஆள் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லைன்னா பாஸ்ட்டில் ரொம்ப தப்பு பண்ணியாச்சு அது சொல்லிகிட்டே இருக்கணும்ப்பா, சே எது ஆகிடுச்சு தெரியுமா என் வாழ்க்கையில், அது வேஸ்ட் ஆகிடுச்சு, சே தெரியுமா, அந்த மாதிரி நிறையா ஆள் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஆள் எனக்கு வேணாம். ஸோ இவர் எப்போவுமே பாசிட்டிவ் அண்ட் எப்போவுமே ஓகே இது ஆகிடுச்சு, ஆனால் இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன, எனக்கு அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட் பிடிச்சிருக்கு. ஸோ வாட் ஐ வாண்டட், நான் நிஜமாக ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டேன். பெசன் நகரில் ஒரு கணேஷா கோவில் இருக்குது, அங்கே போய் நான் அந்த யூ டேக் ஓத்னா தட் எனக்கு இந்த குவாலிட்டிஸ் எனக்கு வேணும், எனக்கு என்ன குவாலிட்டிஸ் என் ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக இருக்கணும்,
அண்ட் ஒரு வருஷத்துலேயே என் மேரேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஆள்ல ஆகும். அப்புறம் 108 பிரதக்ஷிணா, நான் பேர் ஃபீட் செப்பல் எல்லாமே நான் 108 பிரதக்ஷிணா பண்ணுறேன் மேரேஜ் முன்னாடி. அண்ட் இட் ஹேப்பன். அப்படி சொல்கிறதுக்கு அப்புறம் ஓ மை காட், எவ்வளோ எஃபர்ட்ஸ். சார் உங்களுக்கு தெரியுமா இவங்க இதை சொன்னாங்களா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு? ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் அங்கே போய் அவர் முன்னாடி தான் நான் 108 பிரதக்ஷிணா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மேரேஜ். ஸோ அன்னைக்கு ஈவினிங் போய் அந்த டெம்பிளில் வந்து 108 பிரதக்ஷினாஸ் எல்லாம் முடிச்சு அடுத்து அப்புறமா தான் திருப்பதிக்கு போயிருந்தோம் மேரேஜ்க்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து போயிருந்தோம். அவங்களுக்கு குக்கிங் பிடிக்கும், எனக்கு ஈட்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அங்கேயே நான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகிட்டேன். உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய குக் பண்ணி கொடுத்துருப்பாரு. முதல்ல குக் பண்ணது அண்ட் உங்களுக்கு அவருடைய டிஷ்ஷஸில் ரொம்ப பிடிச்சது? முதல் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் சாக்லேட் சிப் குக்கி ரெடி பண்ணி வாங்கியாச்சு வீட்டில். நான் அவருக்கு மீட் பண்ணிட்டு அதுக்கு 3rd டே or 4th டே சாயங்காலம் 5 மணிக்கு திடீர்னு டோர் பெல். நான் அவரை பற்றி நினச்சிட்டே இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். ஆனால் ஐயோ நான் யாருக்கு அப்படி கால் பண்ணக்கூடாது அப்படி. ஸோ நான் அவருக்கு ஜஸ்ட் ஐ எம் திங்கிங் அபவுட் ஹிம் பட் ஐ எம் நாட் இன் டச். ஆன் த 4th டே, ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு 4th டே திடீர்னு சாயங்காலம் 5 மணிக்கு டோர் பெல். அண்ட் நான் பார்க்குறேன் அந்த ஒரு கண்டெய்னரில் ஃப்ரெஷ்லி பேக் சாக்லேட் சிப் குக்கீஸ் இருக்குது. அவங்களா குக் பண்ணது, பேக் பண்ணது? He said I made for you and I came to know you like chocolate, so நான் உங்களுக்காக தான் ரெடி பண்ணி வந்தாச்சு. ஆமாம்மா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு குக்கிங் ரொம்ப இஷ்டம் இல்லையா? ஆமாம், நான் சும்மா சொன்னல, எனக்கு நிஜமாக தெரியும். அதை பாருங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிங்க. அதை டேஸ்ட் பண்ணினா அங்கே 50% அங்கே தான் ஃப்ளாட் ஆகிட்டேன். ஐயோ சூப்பர், ஹீ இஸ் வெரி குட் குக். நான் டீ டோட்டலர், எனக்கு டீ ரொம்ப இஷ்டம். ஸோ எனக்கு அவர் he makes tea almost every day. எனக்காக almost every day அந்த டீக்காக half an hour வேணும், உங்களுக்கு 30 நிமிஷம் வேணும் அந்த டீ ரெடி பண்ணுறதுக்காக. பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு கப் டீ, ஓஹோ எனக்கு நான் அவ்வளோ சார் யூஷுவலாக ரோஸ் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இல்லை ஒரு பொக்கே கொடுத்து ஐஸ்கிரீம் கொடுத்தெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கேன். குக் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆக்கியிருக்கீங்களே சார். குக்கிங் வேல்யூ என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் சார் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைன்னு ஒன்றொன்னா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மனசில். பெரிய ராஜா அவங்களே எல்லாமே வந்து அவங்களோட பாதி அந்த கோட்டை, பாதி அசெட், ஆஸ்தி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. குக்கிங்க்கு அவ்வளோ பவர். அதான் சார், அந்த பவரை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய டிஷ்ஷஸ் வந்து எது ஃபேவரட்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து குக் பண்ணி ஏதாவது முயற்சிகள் எடுத்திருப்பாங்களே உங்களுக்காக? அப்படி மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கண்டிப்பாக பண்ணே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்வீட் பண்ணாங்க. அந்த குஜராத்தி டிஷ், ஷீரோ குஜராத்தி டிஷ். அது எப்படி இருந்தாலும் என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணியிருந்தாங்களோ நல்லா தான் இருக்கும். அப்படி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணோம் அன்றைக்கி. நல்லா இருந்தது அப்போ. ஆமாம், அதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆனீங்க. ஓகே, அதில் அதை நான் சொல்கிறேன்ல, அந்த டிஷ் என்ன ஓகேலே தெரியுது சார். ஏன் குக்கிங் அளவுக்கு அந்த டிஷ் என்னன்றே நமக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஷ் காமிக்கிறேன், சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டீங்க. அது ஸ்வீட்டாக இருக்குது, சால்ட்டாக இருக்குது, பெப்பரியாக இருக்குது, என்ன இருக்குன்னு. மேடம் அது என்ன டிஷ் மேடம்? கடைசி அது ஸ்வீட் டிஷ். மேரேஜ் அப்புறம் நீங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஸ்வீட் டிஷ் ரெடி பண்ணீங்க. ஸோ அது அம்மா எனக்கு காமிச்சாச்சு, ஒரு குஜராத்தி டிஷ் ஷீரோ மாதிரி போயிடுச்சு அன்றைக்கி. அதை நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. அதுதான் என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஷ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ குக்கிங். மேடம் ஐ லைக் யூ மேடம். சேம் குவாலிட்டி. இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் கிச்சனில் போகிறேன், நான் என்ன சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆமாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு. சுத்தமாக நிஜமாக என் பிரெயின் ஃபுல் ஜீரோ. அங்கே ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏதாவது அது குக்கிங்கில் அந்த ஆயிலில் எல்லாம் போட்டு, அது ஜீரகம் எல்லாம் போட்டு அது பண்ணுறேன். என்ன பண்ணுறது, தாளிக்கிறது. அப்போ கூட நான் பயந்து ஓடி வெளியே போகிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப, அந்த குக்கர் பக்கத்துலேயே நான் போக மாட்டேன் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு போச்சு மேடம். உண்மையாலுமே பிக் பாஸ், மாநாடு, மயிலாடுலாம் தனி குக் வித் கோமாளி தான் உங்களை நினச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. பட் கமிங் பேக் டு தீஸ் ஷோஸ், நீங்கள் மாநாடு மயிலாடும் பண்ணியிருக்கீங்க, பிக் பாஸும் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஃபேவரட் ஷோ இது? கண்டிப்பாக மாநாடு மயிலாடு. ஏன்னா அந்த ஷோவில் தான் தமிழ்நாடு மக்களுக்கு நமிதா ரியலி ஜென்யூன்லி எப்படி இருக்க அது காமிச்சியாச்சு முதல் வாட்டி. அந்த ஷோஸில் தான் நான், மாநாடு மயிலாடு அந்த ஷோவில் தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஆமாம், அங்கே பேசி எல்லாம் சேர்ந்து அங்கே தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஸோ என் மனசில் மாநாடு மயிலாடு ஷோ ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பெஷல். நமிதா அவர்களை பற்றி நாங்கள் இனிஷியல் கான்வர்சேஷன்லேயே இந்த ஆக்டிங், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதை பற்றிலாம் பேசுகிறோம். பட் உங்களுக்கு அவங்கள பர்சனலாக தெரியும்.
ஒரு அம்மாவாக தெரியும், உங்களுடைய ஒய்ஃபாக தெரியும். இதில் எந்த ரோல் வந்து ப்ரிடாமினண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? வைஃப் ஃபஸ்ட்டு. வைஃப் தான் ஃபர்ஸ்டா? ஆமாம், தென் ஓன்லி அம்மா இல்லையா? ஸோ வைஃப் ப்ராசஸ் படி போறீங்க. ஓகே, ஸோ அப்சல்யூட்லி நோ டவுட்ஸ். ஆமாம், வைஃபாக. கண்டிப்பாக. அம்மாவாக அவங்க மாறினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் மாறி இருக்கும்ல, அந்த மாதிரி அம்மாவாக தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் பார்த்த மாற்றங்கள்? பேசிக்கலி இப்போ 10 o'clock ஆகினா நான் தூங்கிடணும். 6:35 அந்த 5:30 சில டைம் 5:30 டைம் ஏஞ்சிடணும், இல்லை 6:30 அந்த டைம்னா ஏஞ்சிடணும். பட் இப்போ கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கெட்யூல் அப் அண்ட் டவுன் இப்போ நம்ம தான் பார்த்துக்கணுன்றது ஒரு விஷயங்களுக்கு அவங்களே மாறி இருக்காங்க. அப்போது நிறைய இப்போ கிட்ஸுக்கு தேவையான பேபி ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கான நியூட்ரிஷன் எலிமெண்ட்ஸ், அவர் என்ன அவருக்காக அவங்களுக்கு பேசிக்காக கம்ப்ளீட்டாக வந்து இனி வரைக்கும் ஆக்சுவலி நான் என்னோட அந்த சைடு இன்வால்மெண்ட் வந்து 10% தான். ஆனால் இவங்கள தான் வந்து இந்த பவுடர் கம்மியாகுது, அது ஆகுது, இதாகுது அந்த மாதிரி எல்லாமே இவங்க பார்க்குறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 6 months அப்புறம் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டைமில் நான் அவருக்காக 2 மாதம் கிச்சனில் போய் எல்லாம் டெய்லி அவங்களுக்காக மட்டும் அந்த சூப் இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ், அந்த ஒரு இது இருக்கும், அது மட்டும் டெய்லி அவங்களே பண்ணி அவங்க பசங்களுக்கு மட்டும் சூப் இல்லை, அது அந்த அவருக்கு தெரியாது. ஹோம்மேட் செரலக், நம்ம செரலக் ரெடிமேட் கூட வரும், ஆனால் அது கிடையாது. நான் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் எல்லாம் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ், அதெல்லாம் எப்படி காஞ்சி அதை மிக்ஸ் பண்ணி அதுதான் மட்டும் அவருக்கு கொடுக்கணும். இப்போ கூட என் குழந்தைக்கு நான் அது சாப்பாடு தரேன். ஐ திங்க் மண்ணா கஞ்சியை தான் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி தான். அதான் வீட்ல ரெடி பண்ணி இவங்களா தனியா பண்ணது. ஆமா, அதை என் வீட்டில் நான் ரெடி பண்ணுறேன், இல்லைனா என் அம்மா ரெடி பண்ணுறேன் என் கையில், இல்லைனா என் அம்மா கையில். அதை தான் சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி டெய்லி என் குழந்தை சாப்பிட்றேன். 100% இல்லை, 900% மம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி 900% வைஃபாகவும் அழகாக ப்ளே பண்ணிட்டு வரீங்க. ஓப்பனா நிறைய சொல்றாங்க, நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து தனியாவே போட்டுக்கலாம். ரொம்ப ஜொல்லு வரேன் என் பார்த்து, அதெல்லாம் நான் அந்த டைமில் ரொம்ப பேசிட்டு இருக்கோம். ஆல் மச்சான்ஸ் அப்படி இல்லை, மச்சாக்காக சொன்னல, செல்லத்தை வாட்டி அதை அப்சர்வ் பண்ணேன், அந்த ஆள் ரொம்ப ஜொல்லு பண்ணுறேன் என் பார்த்து அப்படி சொல்லி. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய ஹேட்டட் உங்களுக்கு வந்திருக்கும். எப்படி இருந்தது? பயங்கரமா. ஏன்னா ஒரே டைம்ல இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த கமல் சார் படத்தில், விக்ரம் படத்தில் கண்ணை வச்சு சுட்ட மாதிரி மெசேஜ், யார் நீ எங்கேருந்து வந்த, யார் நீ, என் மச்சா கூட்டிட்டு போன, தூக்கிட்டு போன, அந்த மாதிரி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட் பியூட்டி நைட்டி. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year